அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுவாழ்வார். ஒரு காலத்தில் மாயங்களைக் கொண்டிருந்த ஒரு மந்திரக் கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் சுற்றிலும் உயரமான சுவர்கள், பெரிய கதவுகள். ஆனால் அந்த கதவுகள் யாருக்கும் திறந்ததில்லை. உலகத்தின் சிறந்த வீரர்களும் வித்தைக்காரர்களும் அந்த கோட்டைக்குள் செல்ல முயன்றார்கள். ஆனால் எல்லோரும் தோல்வியடைந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்தான். அவன் மனத்தில் பக்தி நிறைந்திருந்தது. அவனது விழிகளில் அமைதி, நெஞ்சத்தில் இறைவன் மீது காதல். அவன் மந்திரங்களை பயன்படுத்தவில்லை, வலிமையையும் காட்டவில்லை. அவன் அருகில் சென்றதும் அதிசயமாக கதவுகள் தானாகவே திறந்தன. கோட்டையின் ஒளி அவனை வரவேற்றது. அவன் நடக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அந்த இடம் பூக்களால் பிரகாசித்தது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உண்மையான சக்தி மனதின் தூய்மைதான். அந்த சிறுவன் இறைவனை அடைந்தவன். அதனால்தான் மந்திரக்கோட்டையும் அவன் மீது கருணை கொண்டது. அடியார்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர் நீடித்த வாழ்வையும் புகழையும் பெறுவர்.